பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து நாட்டை விட்டே தப்பிச்சு வந்து இப்ப இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சர்வாதிகாரம் தலை தூக்கும் போதும் அங்க மக்கள் சக்தி தான் கடைசியில வந்து ஒரு தீர்ப்பு எழுதும், ஓட ஓட விரட்டி அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப திரும்பவும் பங்களாதேஷ் ஒரு வாழும் உதாரணமா மாறி இருக்குது. பங்களாதேஷ்ல இப்படியாப்பட்ட சம்பவம்லாம் நடந்தோன்னே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய படாஜி சோட்டாஜி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஒரு திகில கொடுத்துருச்சு இந்த சம்பவம். ஆஹா, சூனா போனா மக்கள் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்கடா, நம்ம தானே சூதானமா இருந்துக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு படாஜி சோட்டாஜி மட்டும் இல்ல, உலக அளவுல எந்தெந்த தலைவர்கள்லாம் சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பயத்தை இந்த சம்பவம் நடத்தி காட்டியிருக்குது. இப்ப இன்னைக்கு காலையில பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், கூடவே சேர்ந்து பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பிரதமருடைய வீட்டையே முற்றுகையிட்டுட்டாங்க. வீட்டை முற்றுகையிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு உடைச்சி, அங்க இருக்கக்கூடிய சாமா மரக்கட்டில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சி பெரிய ஒரு மக்கள் புரட்சி அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது. அதோட ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா கடிதத்தை ராணுவ தளபதி கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஷேக் ஹசீனா அவங்களுடைய சகோதரி ரெண்டு பேருமே அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமா தப்பிச்சு அவங்க இந்தியா வந்துட்டாங்க. குறிப்பா இந்தியாவில் திரிபுராவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆரம்ப கட்ட செய்தி வந்தது. இப்போ இந்த நிமிஷத்துல வரக்கூடிய செய்திகள் அவங்க டெல்லியில தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து பார்க்க முடியுது. இப்போ அங்க ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய வாக்கருஸ் ஜமான் அவர் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஹசீனா இப்ப ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு இன்னொரு 24 மணி நேரத்துக்குள்ள நிலைமை கட்டுக்கோப்புல கொண்டு வந்துரும், ஒரு இடைக்கால ஆட்சியை கொண்டு வரதுக்காக நாங்க ஜனாதிபதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், சீக்கிரமே நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த சம்பவம் தான் இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுறதுக்கு அங்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஏதோ இன்னைக்கு நடந்த சம்பவம், நேத்து நடந்த போராட்டம், இதை மட்டும் பார்த்தா இதுக்கான பதில் கிடைக்காது. இது போன மாசம் ஜூலை மாசத்துல அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான விடை கிடைக்கும். ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தலக்கணம் ஒண்ணு உருவாயிருச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து 5வது முறையா பிரதமர் ஆயிட்டோம், இங்க நம்மளை யாருமே கேட்க முடியாது, நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு போனதால சமீபத்தில் அவங்க ஒரு இடஒதுக்கீடு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது பங்களாதேஷ்ல யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கு அரசு பணிகள்ல, சிவில் சர்வீஸ் மாதிரியான அரசு பணிகள்ல 30% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திடுதிப்புன்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னா அங்க மக்கள் மத்தியில் பெரிய ஒரு கண்டனங்கள் உருவாகுது. ஏங்க, எல்லாருமே மக்கள் தானாங்க, அதுல என்ன சுதந்திர போராட்டத்துக்காக தியாகம் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மகனாவோ பேரனாவோ பிறந்ததால அவங்களுக்கு ஈஸியா 30% இடஒதுக்கீடுனா, அப்போ மக்கள் நாங்க இதுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு இதுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சு வர்றோம், அப்ப எங்களுக்கு என்னங்க நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த போராட்டம் நடந்த உடனே அங்க அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக ஆளுங்கட்சி சார்பில் ஹசீனாவுடைய அவாமி கட்சியோடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய சத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட மாணவர் அமைப்பு, அந்த மாணவர் அமைப்பு மூலியமாவும் அவங்களுடைய அவாமி கட்சி தொண்டர்கள் மூலியமாவும் போராடக்கூடிய மாணவர்களை அடிக்கிறாங்க. அங்க தாக்குதல் நடத்தப்படுது. எப்படி நம்ம இந்தியாவில் சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து முஸ்லிம்களை தனிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுமே போராட்டம் பண்ணும்போது போராடக்கூடிய மக்களை இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அவங்களுடைய மாணவர் அமைப்புகள் எப்படி அவங்களை அடிச்சு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே பாணிதான் அங்க பங்களாதேஷ்லுமே நடத்தப்பட்டுச்சு. போராடக்கூடிய மக்களை இங்க தாக்கணும்னு அப்போ மக்கள் புரட்சி இன்னும் பெரிய அளவில் எழுக்குது. போராடினா படிப்பீங்களா, நாங்கள் நியாயத்தை தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களோட போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்போ அரசு சார்பில் என்ன செய்யறாங்கன்னா, இன்னமும் காவல்துறையை வச்சு ஒடுக்குறாங்க. காவல்துறையை வச்சு அவங்க அடிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பட்டாலியன் அமைப்புகளை வச்சு, அங்க இருக்கக்கூடிய பல போலீஸ் அமைப்புகள், ராணுவங்களை வச்சு போராடக்கூடிய மக்களை பெரிய அளவில் ஒடுக்கக்கூடிய காரியங்கள் நடந்துச்சு. இதுல மக்களுக்கு இன்னமும் பெரிய அளவில் அங்க கோபங்கள் வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒடுக்குமுறை மக்களுடைய போராட்டங்கள் இந்த சம்பவத்துல மட்டுமே 200க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டாங்க. பெரிய ஒரு கலவரமாக மாறிச்சு. எந்த அளவுக்கு கலவரம்னா, பங்களாதேஷுடைய நேஷனல் டிவி சேனல் அந்த இடத்துல அடிச்சு நொறுக்கப்பட்டு அந்த ஆபீஸை ஒட்டுமொத்தமா அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. பங்களாதேஷுடைய ஜெயிலு, அந்த ஜெயிலோட கேட்டு உடைக்கப்பட்டுச்சு. கேட்டு உடைக்கப்பட்டதால ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள் பல பேர் வெளியில தப்பிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு பங்களாதேஷ்ல கலவரம் கட்டுக்கணக்காம போச்சு. இப்ப இந்த கலவரம் அன்னைக்கு அங்க கட்டுக்கணக்காம போனதுக்கு, ஜூலை மாசம் கட்டுக்கணக்காம போனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஹசீனா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தோன்னே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட் அந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அவங்க தீர்ப்பு, அவங்க கொண்டு வந்த சட்டம் சரிதான், அந்த சட்டம் செல்லும் அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க, இறுதி நம்பிக்கை, நான் நீதிமன்றத்துக்கு போனா இறுதியா ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் சொல்லி நீதிமன்றம் போகும்போது எப்படி நம்ம ஊர்ல வந்து சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்காம மனசாட்சியின்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சோ
அதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, அரசு கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடு சட்டம் இது சரியான சட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னே மக்கள் இன்னும் பெரிய அளவில் வெகுண்டு எழுதுறாங்க. போராடக்கூடிய மக்களை ஒடுக்கும் போது இன்னமும் மக்கள் கோபம் பெரிய அளவில் ஆகி நாடே கலவர கடை மாறிட்டு கிடக்குது. அப்புறம் இதுக்கு அடுத்து விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் உள்ள வராங்க. சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து அங்க ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்பு செல்லாது, அந்த தீர்ப்பை நாங்க ஒத்தி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இறுதியா ஒரு தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 30% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்களே, அது 30 வேணா 5% இடஒதுக்கீடா நம்ம ஆக்கிடலாம். சுதந்திர போராட்டத்தில் போராடின தியாகிகளுக்கு 5% இடஒதுக்கீடு அவங்க குடும்பத்துக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. கூடவே திருநங்கைகள், ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கு ஒரு 2% இடஒதுக்கீடு, டோட்டலா 7% இடஒதுக்கீடு போயிருது. மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு 93% இருக்குது. அதுலதான் அவங்க தேர்வு பெற்று வரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்புமே மக்களுக்கு ஒரு திருப்தியா இல்லை. ஏங்க அவங்களுக்கு பேரனாவோ பிள்ளையாவோ பிறந்ததால மட்டும் அது எப்படிங்க அங்கீகாரம் இருக்கும்? நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அப்ப எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இந்த தீர்ப்புல ஒரு திருப்தி இல்லை. ஆனா இருந்தாலுமே இப்படி ஒரு தீர்ப்பு வந்தோடனே மக்கள் ஒரு அளவுக்கு அமைதியான நிலைக்கு போயிட்டாங்க. போராட்டங்கள், கலவரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா எப்பெல்லாம் அமைதி நிலைமைக்கு போதோ அப்ப சர்வாதிகாரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. அந்த மாதிரிதான் ஹசீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இத்தனை நாளெல்லாம் இங்க போராடினாங்கல்ல, அவங்களாம் வந்து மாணவர் அமைப்பு கிடையாது, அவங்களாம் குற்றவாளிகள், அவங்களாம் நாட்டை நாசப்படுத்தக்கூடிய நாசகார சக்திகள் அப்படின்னு சொல்லி போராடினவங்கள கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஹசீனா விட்டாங்க. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் எந்த அளவுக்கு வார்த்தைகள் விட்டாங்கன்னா, எந்த இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்றீங்களே, விடுதலை போராட்டத்துக்காக போராடினவங்களோட குடும்பத்துக்கு 30% இடஒதுக்கீடு வேணானாங்க. அப்ப விடுதலை போராட்ட வீரர்களுடைய குடும்பத்துக்கு, அவங்களுடைய பேரர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம ரசாக்கர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாங்க. இந்த ரசாக்கர்கள் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் மொத்தமா இருந்துச்சு. பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்த நாடு 1971 பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்த நாடு தான் பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷ் தனியா போராடி சுதந்திரம் வாங்கி தனி நாடா உருவாயிருச்சு. இங்க யாரெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்களா பார்க்கப்படுறாங்களோ அவங்கள ரசாக்கர்கள்னு சொல்லப்படுவாங்க. அப்போ ஹசீனாவும் இங்க அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. யாரெல்லாம் இந்த இடஒதுக்கீடு சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களாம் நாசக்கார சக்திகள், அவங்க நாட்டை நாசப்படுத்தக்கூடிய குற்றவாளிகள், அவங்களாம் ரசாக்கர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க. இது மக்கள் மத்தியில பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குது. இதுவும் அப்படியே இங்க நம்ம ஜிக்கு பொருந்தோம். இங்க இவங்க வந்து இஷ்டத்துக்கு சட்டம் கொண்டு வராங்க, சர்வாதிகார சட்டம் கொண்டு வராங்க, விவசாய மசோதான்னு சொல்லி முழுக்க கார்பரேட் நலனோட சட்டம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்து விவசாயிகள் போறான்னா இவங்களாம் விவசாயிகள் இல்ல, இவங்களாம் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. சிஏஏ போராட்டத்தில் எப்படி சொன்னாங்களோ இதே மாதிரிதான் அங்க பங்களாதேஷ்லயுமே பிரதமர் வாய வச்சு சும்மா இல்லாம அந்த போராடக்கூடிய மக்களை கொச்சப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொன்னாங்க. இது மக்களுடைய கோபங்களை, மாணவர்களுடைய கோபங்களை இன்னும் பெரிய அளவு கொண்டு போயிடுச்சு. அது இல்லாம அந்த ஜூலை மாசத்துல நடந்த அந்த போராட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பையனை சுட்டதுல, அங்க துப்பாக்கி சூடு நடத்தல, அந்த பையனோட கண்ணிலே அந்த துப்பாக்கி சூடு பட்டுருச்சு. அப்ப மனிதத்தன்மையே இல்லாம இங்க மிகப்பெரிய தாக்குதல்கள், 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த இடத்துல பலி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீதி வேணும். இப்படி இஷ்டத்துக்கு போராடக்கூடிய மக்களை கொச்சப்படுத்தக்கூட ஹசீனா அவங்க பதவியில் இருக்கக்கூடாது, அவங்க உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி நேத்து ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ஒரு அடுத்த கட்ட போராட்டத்துல இறங்குறாங்க. இப்ப இந்த போராட்டம் இறங்கணும்னா ஹசீனா இந்த போராட்டத்தை உன்னை எப்படியாவது ஒடுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க 3 நாள் ஊரடங்கு அப்படி சொல்லி ஒரு ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. ஊரடங்கு போட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இணைய சேவைகளை துண்டிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபுல்லா பேன் பண்ணப்படுது. இனி அவங்களால Facebook வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ எந்த ஒரு கான்டாக்டுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி நாட்டையே ஒரு ஊரடங்கு, ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்கு அவங்க கொண்டு போறாங்க. இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு அராஜகம் வந்தோடனே அங்க இப்ப மாணவர்களோட சேர்ந்து பொதுமக்களும் வீதிக்கு இறங்குறாங்க. இது இனி நம்ம சும்மா இருக்க முடியாது, எவ்வளவு நாள் தான் நம்மளால பொறுத்து போறது, இனி நம்ம நாட்டோடைய அடுத்த கட்ட சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே களத்துல இறங்கி அந்த 4ஆம் தேதி களத்துல இறங்குறாங்க. இன்னைக்கு காலையில 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில பிரதமரோட இல்லத்தை போய் முற்றுகையிட போயிட்டாங்க. அப்ப பிரதமரோட இல்லத்தை முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்னோடனே இனி நம்மளால எங்கேயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, இனி நம்ம சர்வாதிகாரம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹசீனா என்ன செய்யறாங்கன்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராணுவ தளபதி கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு ஹசீனா அவங்களுடைய சகோதரி 2 பேருமே ஹெலிகாப்டர் மூலமா அங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போய் இந்தியாவுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க இந்தியாவில் திரிபுராவில் வந்தாங்கன்னு சொல்லி ஆரம்ப கட்ட செய்தி வந்தது. இப்போ அவங்க டெல்லியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய வாக்கருஸ் ஜமான் அவர் இப்போ அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால மக்களுடைய கோபம் இப்போ தணிஞ்சிரும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நாடு வந்து ஒரு சீரான நிலைமைக்கு வந்துடும் சொல்லி நாங்கள் உறுதியா நம்புறோம். இப்போ அடுத்த இடைக்கால ஆட்சி என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி
ஜனாதிபதியோட நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே நிலைமையை கட்டுக்கோப்புகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி ராணுவ தளபதி இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. ஓகே, இப்ப ஃபைனலா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஒப்பீடு செய்யறது ரொம்பவே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஹசீனா அவங்க ஆட்சிக்கு வரும்போது அந்த ஊர்ல எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, ஆஹா ஹசீனா வந்து ஒரு சரியான ஒரு ஆளியா, இவங்க தான் நம்ம நாட்டை அடுத்த கட்ட வல்லரசு ரேஞ்சு கொண்டு போறாங்க, நம்ம நாட்டை டிஜிட்டல் லெவல்ல வளர்க்கறதுக்கு ஹசீனா தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஹசீனா. அதனாலதான் அவங்க தொடர்ந்து 15 வருஷமா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல உருவாச்சு. இப்படி ஒரு கட்டமைப்பு உருவானோடனே அவங்களுக்குள்ள ஒரு சர்வாதிகார மனப்பான்மை மேலோங்கிருச்சு. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பல சீர்திருத்தங்களும் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்க இப்ப பங்களாதேஷோடைய மெயின் வருமானம் அப்படிங்கிறது அங்க ஒரு டெக்ஸ்டைல் சார்ந்த ஒரு வருமானம் தான். அந்த டெக்ஸ்டைல் விஷயத்துல பல வகையான புரட்சிகளை கொண்டு வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் மேம்படுறதுக்கு ஹசீனாவுடைய பங்களிப்பு அது முக்கியமான பங்களிப்பு, அதை யாராலும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ரோஹிங்கிய மக்கள் அவங்க அகதிகளா வரவங்களுக்கு அங்க அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அகதி முகாம் ஏற்பாடு சொல்லி பல வகையான விஷயங்களை ஹசீனா தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இதனால மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு உருவாச்சு. இந்த ஆதரவு அவங்களுக்கு ஒரு கட்டத்துல தலக்கணம் ஏறி போய் அவங்க ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. நம்ம வைக்கிறதா சட்டம், இங்கதான் யாருமே ஜெயிக்க முடியல, நம்மளை தாண்டி யாரு என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லி ஒரு சர்வாதிகார மனப்பான்மை ஹசீனாவுக்கு உருவாச்சு. இந்த சர்வாதிகார மனப்பான்மை இது இவங்க கிட்டத்தட்ட எப்படி போயிட்டாங்கன்னா, அவங்க ஒரு நாட்டுடைய பிரதமரா இல்லாம ஒரு குழுவோட பிரதமரா மாற ஆரம்பிச்சாங்க. அதாவது விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்காங்க, ஏன்னா இவங்களுமே அந்த விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பத்தை சேர்ந்தவங்க. விடுதலை போராட்ட தியாகிகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் முக்கியமான ஒரு பங்கு, அவங்களுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த விடுதலை உணர்வை வச்சு ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது இல்லாம எதிர்கட்சிகளை முடக்கக்கூடிய அரசியல், எதிர்கட்சியில இருக்கவங்கள ராணுவத்தை வச்சு முடக்கிறது, குறிப்பா தேர்தலுடைய நேரத்தில் எதிர்கட்சிகளை முடக்கிறதுன்னு சொல்லி இப்படி கிட்டத்தட்ட ஓட்டுரிமை பறிக்கக்கூடிய ஒரு அரசியல் அவங்க ஈடுபட்டாங்க. இதனாலே பல தேர்தலில் பார்த்தோம்னா எதிர்கட்சிகள்லாம் நாங்க இந்த தேர்தலே போட்டியிடலைங்க, நாங்க தேர்தலே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹசீனாவுடைய இந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய சர்வாதிகாரங்கள் நாளுக்கு நாள் கண்ட்ரோலே இல்லாம போச்சு. அந்த சர்வாதிகாரத்துக்கு தான் யாருமே அந்த சர்வாதிகாரத்தை யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எதிர்கட்சிகள் ஒன்றும் பண்ண முடியாது, போராடினா அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்க, எதிர்கட்சிகளை ராணுவத்தை வச்சு முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க நேரத்தில் மக்கள் சக்தி ஒரு காலத்துல வெகுண்டு எழும். குறிப்பா மாணவர் சக்தி வெகுண்டு எழுதுச்சுன்னா எந்த சர்வாதிகாரம் இங்க மிஞ்சி இருக்க முடியாது, எல்லா சர்வாதிகாரம் மண்டிட்டு தான் ஆகவே வேண்டும் அப்படிங்கிறத திரும்பவும் இந்த போராட்டம் மூலியமா மக்கள் அங்க நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. இதுல என்ன நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஏசிய அளவுல ஆசிய கண்டம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த சர்வாதிகார விவகாரங்கள் பத்தி விரிவா ஆய்வு செய்யக்கூடிய ஓஸ்லோ யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய டாக்டர் முபாஷர் ஹசன் அவர் இந்த நடந்த பங்களாதேஷ்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி அவர் என்ன விரிவா சொல்றாரு அப்படின்னும் போது, இங்க நடந்த இந்த மக்கள் போராட்டம் இருக்குல்ல, இது ஏதோ ஒரு நைட்ல நடந்த போராட்டம், ஒரு நைட்ல நடந்த மாற்றம் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஹசீனாவுடைய அந்த சர்வாதிகார சட்டத்தை பார்த்து நாளுக்கு நாள் மக்கள் மனசுக்குள்ள குமிரிட்டு இருந்தாங்க. என்ன இது இஷ்டத்துக்கு சட்டம் கொண்டு வராங்களே, யாருமே உங்களை கேட்க முடியாதா, எதிர்கட்சிகள் வாய் திறந்தா எதிர்கட்சிகள் இப்படிலாம் அநியாயம் பண்ணி முடக்கிறாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க மனசுக்குள்ள இந்த குமுறல் தான் அது இன்னைக்கு மொத்தமா வெடிச்சு செதறிச்சு. எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்கு, அந்த குக்கர்ல அந்த ப்ரெஷர் ஏறி ஏறி போய் ஒரு கடத்துல பொத்துன்னு வெடிச்சிருதோ அந்த மாதிரி தான் இங்க மக்களோட போராட்டம் ஆச்சே தவிர இது ஏதோ ஒரே நாள்லயோ ஒரே நைட்லயோ நடந்த சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் முபாஷர் ஹசன் இதை பத்தி விவரமா எழுதுறாரு. அப்போ இந்த இடத்துல எல்லா சர்வாதிகாரிகளுக்குமே சரி, இப்போ இலங்கையில ராஜபக்சேவோட குடும்பம் அப்படிதானே, எங்களை கேட்க யாருமே இல்லை, நாங்க வைக்கிறதா சட்டம் சொல்லி இஷ்டத்துக்கு ராஜபக்சேவோட குடும்பம் ஆடிச்சு, கடைசியில் மக்கள் அங்க சாவு பண்ணி அடிச்சு அந்த குடும்பத்தையே நாட்டை விட்டு வெளியில திறத்துனாங்க. அந்த மாதிரி நாடு முழுக்க எங்கெல்லாம் ஒரு சர்வாதிகார ஆட்டம் போடுதோ நாங்க ஒரு சட்டம் கொண்டு வருவோம், அதை பின்பற்றுறதுதான் தேசபக்தி, அதுக்கு எதிராக யாராவது பேசினா அவன் தேச விரோதி, அவன் ஆன்டி இந்தியன் இப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஒரு சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ, என் கையில ஆட்சி இருக்குது, பவர் இருக்குது, பல புலனாய்வு அமைப்புகள் எங்க கையில இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் சர்வாதிகார ஆட்டம் போடுறாங்களோ அந்த அத்தனை சர்வாதிகாரம் குறிப்பிட்ட காலம் ஆட்டம் போடலாம். ஆனா ஒரு காலம் மக்கள் வெகுண்டு எழுவாங்க. அந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்பேற்பட்ட சர்வாதிகாரமா இருந்தாலும் அதுக்கு கடைசியில சாவுமணி அடிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் மீண்டும் ஒரு உதாரணம். ஓகே, இப்போ ஹசீனாவுடைய இந்த ராஜினாமா பத்தியும் அவங்க தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல பல சர்வாதிகார சட்டங்கள் கொண்டு வந்தாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு யாரோ ஒருத்தரோட ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அது யாரோட ஞாபகம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.